தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் நவகிரக கோயில்களில் ஒன்றான சூரியனார் கோயில் கும்பாபிஷேக திருப்பணிகளை முன்னிட்டு வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நவகிரகங்களை அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை பூஜைகள் நடைபெறாது என கோயில் நிர்வாகத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய தகவல்களை கேட்கலாம். நவகிரக கோயில்களில் பிரதானமானதாகவும் சூரியன் சிறப்பு பரிகார ஸ்தலமாகவும் திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமானதாகவும் இருந்து விளங்கும் சூரியனார் கோயில் உஷாதேவி சாயாதேவி அம்பிகை சமேத சிவசூரிய பெருமான் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். நவகிரக கோயில்களில் பிரதானமாக இருந்து விளங்கக்கூடிய இக்கோயிலில் நவகிரகங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் இருந்து விளங்கக்கூடிய ஒரே கோயில் இந்த கோயிலாகும். இக்கோயிலில் கோல்தீர்த்த விநாயகர், மூலவராக உஷாதேவி சாயாதேவி அம்பிகை சமேத சிவசூரிய பெருமான், ராகு, கேது, சந்திரன், குரு உள்ளிட்ட நவகிரக பரிகார தெய்வங்களாகவும் இந்த கோயில் விளங்கி வருகிறது. இக்கோயிலில் ஆண்டு முழுவதும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தினசரி இங்கு வருகை தந்து இந்த கோயிலில் நவகிரக பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து வழிபாடு நடத்துவது வழக்கம். குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு உள்ளிட்ட நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு நடத்துவது வழக்கம். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் முன்னாள் பிரதமர் தேவகவுடா தொடங்கி முன்னாள் முதலமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா, அதே போன்று எடியூரப்பா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்களும், கிரிக்கெட் நட்சத்திரங்கள், அதே போன்று சினிமா நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இக்கோயிலில் வந்து வழிபாடு நடத்துவது தனி சிறப்புகளில் ஒன்றானதாகவும் நவகிரக கோயில்களில் பிரதானமாக இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 35 ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோயில் திருப்பணி செய்திட முடிவெடுக்கப்பட்டு கும்பாபிஷேக பணிகளானது தற்போது தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு 6, 7, 8 ஆகிய 3 நாட்களும் இக்கோயிலில் அந்த பாலாலய நிகழ்வானது நடக்கிறது. திருப்பணிகள் தொடக்க நிகழ்வானது நடக்கிறது. இந்த நிகழ்வின் எதிரொலி காரணமாக இந்த பாலாலய நிகழ்ச்சிக்காக வருகிற வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை மூலவராக இருக்கக்கூடிய சூரிய பகவான், குரு பகவான் மற்றும் கோல்தீர்த்த விநாயகரை தவிர மற்ற அந்த நவகிரக கோயில்களில் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அர்ச்சனைகள் நடைபெறாது என கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு அந்த பக்தர்கள் முழு ஒத்துழைப்பு நல்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர். இக்கோயில் திருப்பணிகளானது அந்த நவகிரக கோயில்கள், ஒவ்வொரு நவகிரக கோயில்களும் தனித்தனியே இருந்து விளங்கக்கூடிய இந்த நவகிரக சன்னதிகள் கருங்கல் திருப்பணிகளாகவும் உள்பிரகாரம், வெளிப்பிரகாரம் உள்ளிட்டவை கருங்கல் திருப்பணிகளாகவும் இருக்கக்கூடிய கோயில் அனைத்து தலங்களும் கருங்கல் திருப்பணிகளாகவும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு தற்போது வேலைகளானது நடந்து வருகிறது. குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி திருவாவடுதுறை ஆதீனத்தின் திருமுன்னர் இந்த சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பாலாலய நிகழ்வுகளும் நடக்கிறது. இந்த நிகழ்வுக்காக வருகிற வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த நவகிரக சன்னதிகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறாது என பக்தர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு பக்தர்கள் தொடர்ந்து அதற்கு ஆதரவு அளிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டு வருகிறது. 35 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திருப்பணிகளானது தொடங்கி வருகிற தை மாதம் திருக்குடமுழக்கு நடைபெற ஏதுவாக இந்த திருப்பணிகள் நடந்து வருகிறதாக கோயில் தரப்பினர் கூறியுள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.